आचार्यपदाम्बोज राजहंसोगितान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वावदसि सममले मशेषशास्त्रं वितरं सुन्दरवरगुरु करुणागन्धतीर्थज्ञानमन्दिरं कलये கூறகுலோத்தமதாதர் தீதில் திருமலையாழ்வார் செருங்குளவை மணவாளர் போதுபகல் திருநாவருடைய பிரான் தாதருடன் போத மணவாள மாமணி பொன்னடிகள் போத்துமினே வாழி உலகாசிரியன் வாழியவன் மண்ணுகளம் ஆழி முடிந்து என்னும் மாநகரம் ஆழி மனம் சோழ்ந்த பேரின் மல்கு மிகு நல்லா இடம் சூழ்ந்திருக்கும் இருப்பு போது முடும்பை உலகாசிரியர்களது மறவாத எம்பெருமான் நீதி ஒழுவா சிறுநல்லூர் மாவரையோன் வாதந்துருவார் வாராத்துய பரமகாரியமான எம்பெருமான் நமக்கு பல ஆச்சாரியர்களை அவதரிப்பிச்சு அவர்கள் முகேனவும் எம்பெருமானாகும் தானேயாக 3 இடங்களிலே நமக்கு 3 மந்திரார்த்தத்தை உபதேசம் பண்ணி கொடுத்துருக்கார். அது முதல்ல என்னன்னா, தானே ஆச்சாரியனாகவும் தானே சிஷ்யனாகவும் இருந்து திருமந்திரார்த்தத்தை வெளிப்படுத்தின இடம் பத்ரி ஆசிரமம். எப்படின்னு நமக்கு திருமந்திரத்தை நமக்கு எம்பெருமான் எல்லாருக்கும் தெரியணும்னு அறிவித்தார். ஷீலாப்தியிலே பிராட்டிக்கு துவயமந்திரத்தை அறிவிச்சிருந்தார். சிவன் நாராயண சரணோ சரணம் பர்வத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு 3வது தரமாக சரமஸ்லோகம் எம்பெருமான் தானே தேர்தட்டிலே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார். இந்த 3 மந்திர ரத்னம் அப்படின்னு பெயர். திருமந்திரார்த்தம், துவயம், சரமஸ்லோகம். இந்த 3 இதுவும் மிகவும் முக்கியமானது. அதில் நமக்கு சுவாமி புலிலோகாச்சாரிய சுவாமி முமுட்சுப்படிங்கிற கிரந்தத்தை அருளி செய்தார். எம்பெருமானார் 18 தரம் திருக்கோஷ்டியூருக்கு கால்நடையாக நடந்து பலவிதமான கஷ்டப்பட்டு அந்த மந்திரத்தை அவருடைய ஆச்சாரியனிடமிருந்து பெற்றுக் கொடுத்தார். அதனுடைய அவர் பட்ட கஷ்டம் பின்னொருவர் படக்கூடாது என்பதற்காக போரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் அப்படின்னு இந்த துவயம், சரமஸ்லோகம், திருமந்திரார்த்தம் இந்த 3 அஷட்கர்ணம் அப்படின்னு சொல்லுவாள். அஷட்கர்ணம்னா 2 காது. ஆமாம், ஒருத்தருக்கு 2 காது. ஒருத்தர் ஆச்சாரியன் சொல்லலாம், ஒரு சிஷ்யன் கேட்கலாம். 3வது பேர் உக்காண்டா 6 காது ஆகிடுறதோ இல்லையோ. அதனால் அது அஷட்கர்ணம்னு பெயர். அஷட்கர்ணம் இல்லாமல் பார்த்துட்டு ஓரான் வழியாக உபதேசிட்டு வந்தால் இந்த மந்திரார்த்தங்கள்லாம். இதைத்தான் எம்பெருமானார் எல்லாருக்கும் இது சேரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனோபாவத்தினால பேசி வரம்பெருத்தார் பெண் அப்படின்னு அந்த வரம்பையெல்லாம் அவர் அறுத்து யாருக்கு வேணும், யாருக்குன்னா கண்டவாளுக்கும் கிடையாது, பார்வுலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பெருத்தார் பின் அப்படின்னு பின்னுள்ளவர்களுக்கு எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாருக்கெல்லாம் ருச்சி இருக்கோ அவளுக்கெல்லாம் இது போய் சேரட்டும் அப்படிங்கிற வரம்பை எம்பெருமானார் அதை அறுத்தார். அதனால் நமக்கு இந்த அஷட்கர்ணமாக அது எம்பெருமானார் காலம் வரையும் அப்படி தான் நடந்துன்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி தான் ஆச்சாரிய புருஷாலாம் அவதரித்து இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் நமக்கு அருளி செய்தார். இதுக்கு ரகசியார்த்த கிரந்தங்கள்னே பேர். சுவாமி பரமகாலிகரான புரட்டாசி ஐப்பசி திருவோணத்தில் அவதரித்தார். இன்றும் புரட்டாசி திருவோணம் புலிலோகாச்சாரிய சுவாமிகளுடைய திருநட்சத்திரம், மாத திருநட்சத்திரம் இன்று. அவர் அருளி செய்த 18 ரகசிய கிரந்தங்கள் 18.
அந்த 18 என்னலாம் அப்படின்னா அஷ்டாதச ரகசியங்கள். அஷ்டாதசன்னா 18. ரகசியங்கள்னா கூடமாக இருக்கணும். மந்திரம் எத்தனேன கூபையே அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி அந்த ரகசியங்கள்லாம் நம்ம கூடமாக வச்சுக்கணும். எல்லாருக்கும் அதை சொல்லிடக்கூடாது. அதனுடைய ஏன்னா அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய அதில் இருக்கிற ஒரு வைலட்சணத்தை தெரிஞ்சவாளுக்கு தான் அது அதனுடைய மகிமை போய் சேரணும் அப்படின்னு வச்சுருந்தா. அது எம்பெருமானார் காலத்துக்கு அப்புறம் அவர் பேசி வரம்பறுத்தார் பெண்ணு மாமனிகள் சாதிச்சா கூட அந்த வரம்பை எல்லாம் மறுத்து பார்வுலகில் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள்னா அவருடைய ஆச்சார் அந்த அஷட்கர்ணம் வேண்டாம், அஷட்கர்ணமாக அது இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களோட ஆசையுடையவர்களாக இருந்தால் அவளுக்கு சொல்லலாம் அப்படின்னு பேசி வரம்பெடுத்தார் பெண் சொல்லி இது அஷ்டாதச ரகசியங்களே சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் 18. அஷ்டாதசம்னா 18, ரகசியம்னா கூடமாக இருக்குது. இது 18 என்னென்ன அப்படின்னா முமுக்ஷுப்படி, தத்துவத்ரயம், அர்த்தபஞ்சகம், ஸ்ரீவச்சன பூஷணம், அர்ச்சிராதி, பிரமேய சேகரம், பிரபன்ன பரித்ராணம், சாரசங்கிரகம், சம்சார சாம்ராஜ்யம், நவரத்ன மாலை, நவவித சம்பந்தம், யாதிருச்சிகப்படி, பரந்தபடி, ஸ்ரீயப்பதிப்படி, தத்துவசேகரம், தனித்வயம், தனிசரமம், தனிப்பிரணவம் அப்படிங்கிற இந்த 18 கிரந்தங்கள் அஷ்டாதச கிரந்தங்கள். 18 சொல்லணும். இதில் தத்துவத்திரிய விஷயமான ரகசியங்கள் இந்த 18 கிரந்தத்திலையும் தத்துவத்திரம் ரகசியமான தத்துவத்திரயத்தை அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ரகசியங்கள் எத்தனைன்னா அது 5. அது எதெல்லாம்னா தத்துவத்திரயம், அர்த்தபஞ்சகம், அர்ச்சிராதி, பிரமேய சேகரம், தத்துவசேகரம். இந்த 5 கிரந்தங்களும் தத்துவத்திரயம் விஷயமான ரகசியங்கள். அப்புறம் ரகசியத்ரயம் விஷயங்கள். ரகசியத்ரயம்னா என்ன அப்படின்னா இதுதான் திருமந்திரார்த்தம், துவயம், சர்மஸ்லோகம். இதுதான் ரகசியத்ரயம். இந்த ரகசியத்ரய விஷயமாக அருள் செய்து என்னென்ன கிரந்தங்கள்னா யாதிருச்சிகப்படி, சுயப்புதிப்படி, பரந்தபடி, முமுட்சுப்படி, தனிப்பிரவணம், தனித்வயம், தனிசரமம், சாரசங்கரகம். இந்த 8 கிரந்தங்களும் ரகசியத்ரய விஷயமாக அருள் செய்தது. சரி, அப்புறம் சம்பிரதாய விஷய ரகசியங்கள் அதுக்கு ஒரு 5: ஸ்ரீவச்சன பூஷணம், பிரபன்ன பரித்ராணம், சம்சார சாம்ராஜ்யம், நவரத்ன மாலை, நவவித சம்பந்தம். இப்படி 5, 8, 5, 5, 8, 13, 13, 5, 18 கிரந்தங்கள். 18 கிரந்தங்கள் அருள் செய்தார் விண்ணப்பித்தேன். அந்த 18 தத்துவத்திரய விஷயமான ரகசியங்கள் 5, ரகசியத்திரயமான விஷயங்கள் 8, சம்பிரதாய விஷய ரகசியங்கள் 5 என்பதாக பூர்வர்கள் வகுத்து நமக்கு காட்டுகிறார்கள். இதில் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் ஆச்சரியமாக இந்த முமுட்சுப்படியே ஒருத்தர் காலக்ஷேபம் பண்ணிட்டான்னா இந்த அஷ்டாதச ரகசியங்களை சொல்லக்கூடிய ஒரு 50% அதில் இதில் கவர் ஆகிடுறது அப்படின்னு சொல்லலாம் விரைவாக. ஏன் அப்படின்னா இந்த தனித்வயம், தனி சரமம், தனி பிரணவம் 3 தனித்தனியாக பண்ணிருக்கார். திருமந்திரார்த்தத்துக்கு தனி பிரவணம்னு தனி நூல், அப்புறம் துவயத்துக்கு தனித்வயம்னு ஒரு கிரந்தம், அப்புறம் சரமஸ்லோகத்துக்கு தனி சரமம்னு பண்ணியிருக்கார். அப்படி இவ்வளவு பண்ணி கூட பிள்ளையாச்சார சுவாமிக்கு அது இது தனித்தனியாக பண்ணிட்டோம், எல்லாம் சேர்ந்து ஒரு கிரந்தம் பண்ணணும் அப்படின்னு திருவள்ளம் பற்றி அந்த முமுட்சுப்படிங்கிற கிரந்தத்திலே அது 3 விதமாக பிரித்து முதல் பிரகரணம், 2வது பிரகரணம், 3வது பிரகரணம், திருமந்திரார்த்தம் பிரகரணம், அப்புறம் துவய பிரகரணம், சரமஸ்லோக பிரகரணம் 3 அருள் செய்கிறார். அப்பேற்பட்ட அந்த கிரந்தத்தை நமக்கு இன்றைய தினம் ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி வனமாமடி மதுரவி ராமானுஜ சுவாமியினுடைய திவ்ய அனுகிரகத்தினுடனும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்று நமக்கு இங்கே அதை சேவிக்க நமக்கு பிராப்தமாகி ஆரம்பிக்கலாம்னு அடியேன் ஆரம்பிக்கிறேன். இந்த முமுட்சுப்படி கிரந்தத்துக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் அதுக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். ஸோ கிரந்தகர்த்தா பிள்ளலோகாச்சாரியா, கிரந்தத்துக்கு வியாக்கியானம் செய்தவர் விசதவாக் சிகாமணியான சுவாமி மணவாள மாமுனிகள். அந்த மணவாள மாமுனியுடைய அவதாரிகை
என்னென்னுங்கிறத பார்த்துட்டு மேலே சூத்திரங்கள் எவ்வளோ டைம் எடுக்கிறோ அதுக்குள்ளே முடிச்சு. மணவாள மாமணிகர்கள் செய்த முமுட்சுப்படி வியாக்கியான அவதாரிகை ஸ்ரீ அப்பதியாய் ஸ்ரீ வைகுண்ட நிகேதனாய் நித்தியமுக்தானுபாவியனாய் நிரதிசியானந்த யுக்தனாய் இருக்கிற சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் யார் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு அவருக்கு ஒரு அஜெக்டிவ் போடுறேன். விசேஷணங்கள் விசேஷம்னா அஜெக்டிவ்ஸ். சிவப்பதியாய் அவர் எப்படி இருக்குன்னா ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிகி அப்படிங்கிறாப்புல அவன் சிவப்பதியாய் ஸ்ரீவைகுண்ட நிகேதனாய். சரி, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா அவன் வைகுண்ட லோகத்தில் இருக்கான். யார் கூட இருக்கான்னா பக்தைகி பாகவதை சக அப்படின்னு சொல்கிறா போல நித்தியமுக்த அனுபாவியனாய் நித்தியர்களும் முக்தர்களும் அவனை அனுபவிக்கக்கூடியவனாய் எப்படி இருக்கான்னா நிரதிசைய அனந்த யுக்தனாய் இருக்கிற. நிரதிசைய அவனுக்கு அப்படியே ஒப்பில்லாத ஒப்பாரம் விக்காரம் இலையாய மாமாயா அப்படின்னு ஆழ்வார் காமிக்கிறார் இல்லையா. அப்படி நிரதிசைய ஆனந்தம். ஆனந்தம் எப்படி இருக்குன்னா சதா ஆனந்தம். இப்போ நமக்கு ஒரு விஷயத்தில் ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது அப்படின்னா அது க்ஷணிகம்தான். ஒரு நல்ல ஒரு சிக்கன் கொடுத்தா அன்றைக்கி அது சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பிட்ற அந்த க்ஷணம் வரையும் தான் நாக்கில் ருச்சி. அதுக்கு கீழே போடுத்தின்னா அந்த ருச்சி நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆனந்தம் பரமானந்தம் அப்படி கிடையாது. இது நிரதிசய ஆனந்தம். அப்படி நிரதிசய ஆனந்த யுக்தனான இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அந்த நித்திய சூரியலோ உபாதி தன்னை அனுபவித்து அவன் எப்படின்னா அவனுக்கு எம்பெருமானுக்கு எப்போதுமே தனியாக இருக்க பிடிக்காதான், அவனுக்கு கூட்டோடு இருக்கணும். அதனால தான் நித்திய சூரியகளோ உபாதி தன்னை அனுபவித்து நித்திய சூரியகளோடு கூட அனுபவிக்கிறான் பரத்துவத்தில். அப்புறம் இங்கே அவதாரம் எடுக்கிறான், இங்கே நம்மளோட கூட கலக்கிறான். இப்படி நித்திய சூரியகளோ உபாதி தன்னை அனுபவித்து நித்திய கைங்கரிய ரசராய் நித்திய கைங்கரிய ரசம் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவது. நேற்றுக்கு பார்த்த பெருமாள் தானே இன்றைக்கி எதுக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நேற்றுக்கு தான் புறப்பாடு பாய்ச்ச டெய்லி புறப்பாடு வேற ஜோலியே இல்லையா அப்படின்னா அது அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவது அப்படிங்கிறப்ப நித்திய கைங்கரிய ரசராய் நித்தியமாக கைங்கரியத்திலே ரசம். ரசம் எப்போ வரும்? அவனுக்கு ருச்சி பிறக்கணும். ருச்சி பிறந்தால் தான் அவனுக்கு ரசம் இருக்கும். அப்படி வாழுகைக்கு பிராப்தி உண்டா இருக்க செய்தேயும். அப்படி வாழ்வதற்கு ஒரு பிராப்தி இருக்க செய்தேயும் இந்த ஜீவன் என்ன பண்ணுறான்? அத்தை இழந்து இப்படி தான் இருக்கணும், ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை. அப்படி அத்தை இழந்து அசன்னேவ அப்படின்னு அங்கே ஒரு ஆகாரம் எடுக்கிறார். வேதம் என்ன சொல்கிறதுன்னா அசன்னேவ சபபதி அசத் பிரம்மேதி வேத சேது அஸ்தி பிரம்மேது சேத் வேத சந்தமேனம் ததோ விதுஹு அப்படின்னு சொல்கிறது. அதாவது பிரம்மத்தை அறிகிறான் என்பது ஒருவனுக்கு இல்லையாகில் அவன் இருந்தும் இல்லாதவனாகியே ஆகிறான். பிரம்மத்தை அறிகிறான் என்பது ஒருவனுக்கு உள்ளதாகில் அதனால் இவனை உள்ளவனாக அறிகிறார்கள். எத்த ஒன்று தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டதோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எத்த ஒன்று தெரிஞ்சுட்டா அப்படின்னா பிரம்மத்தை ஒன்று தெரிஞ்சுட்டோன்னா எல்லாம் தெரிஞ்சிடும். மற்ற எல்லாத்திலும் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இந்த காரணந்து தேகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காரண வஸ்துவை எவன் தெரிஞ்சுக்கலையோ மற்றதெல்லாம் தெரிஞ்சுன்றது ஒன்று தான், அது தெரியாதுதான். செருப்பு குத்து உபாதின்னு சொல்லுவாள் வீட்டு வியாக்கியத்தில். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பிரயோஜனம் கிடையாது. இது ஒன்றை தெரிஞ்சுட்டா அது எல்லாம் தெரிஞ்சுட்டாகும். எல்லாம் தெரிஞ்சுட்டு இது தெரிஞ்சுக்காட்டா அது பிரயோஜனம் இல்லை, அது காரியகரம் இல்லை என்பதாக காட்டுகிறார். இப்படி அசன்னேவ என்கிறபடியே அசத்கல்பராய் கிடைக்கிற சம்சாரி சேதனுடைய இளவே அனுசந்தித்து இப்படி இளவுபட்டு இருக்கானே, இவன் பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கானே அப்படிங்கிறத அசத்கல்பராய் கிடைக்கிற சம்சாரி சேதனுடைய இளவை அனுசந்தித்து, இளவுனா துக்கம், அவன் போயிட்டு இப்படி தெரியாமல் இருக்கானே அப்படிங்கிறத அனுசந்தித்து அத்தியந்த வியாகுல சித்தனா எம்பெருமான் அத்தியந்தனா சூப்பர்லைட் டிகிரி ரொம்ப
தமப்பிரத்தியம், தரஹா தமஹா சம்ஸ்கிருதத்தில் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தரத்தம பத்தியத்தில் தமப்பிரத்தியம். அத்தியந்த துக்கம் அப்படின்னா துக்கம் அத்தியந்த துக்கம்னா ரொம்ப கஷ்டம். அப்படி அசத்கல்பனாக கிடைக்கிற சம்சார சேதனுடைய இழவை அனுசந்தித்து, இவனுடைய இழவு இவனுடைய துக்கத்தை எம்பெருமான அனுசந்தித்து அத்தியந்தியா வியாகுல சித்தனாய், ஐயோ இப்படி கஷ்டப்படுறானேன்னு அவனுக்கு வியாகுல சித்தம், அவனுடைய சித்தம் அப்படியே கலங்கி இருக்கு. இவர்கள் கர்ணகலேவங்களை இழந்து, இவனுக்கு கர்ணகலேவனத்தை நமக்கு எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, கண் கொடுத்துவது எம்பெருமானை போய் பார்த்து சேவிக்கிறதுக்கு, காது எம்பெருமானுடைய குணங்களை கேட்பதற்கு, வாய் அவருடைய கீர்த்தனங்களை சொல்வதற்கு, அதுதானே. அப்படி இருக்கும்போது அத்தனை பிரயோஜனம் பண்ணாமல் எத்தையோ வேற எதையோ போய் திரிஞ்சின்னு இருக்காளே அப்படின்னு இவர்கள் கர்ணகலேவரங்களை இழந்து, கர்ணகலமை வாழ்க்கை இழந்துன்னா இல்லாமல் இல்லை, இருக்கு. எதில் ருச்சி வரணுமோ அதில் ருச்சி வரல, மற்ற இதர விஷயங்களை ருச்சி போயின்னு இருக்கு. அதனால கர்ணகலேவரங்களை இழந்ததுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, சிறகொழிந்த பட்சி போலே கிடைக்கிற தசைகள். ஒரு பட்சி இருக்கு, அந்த பட்சிக்கு சிறகு ஒடிஞ்சிருச்சுன்னா அது பறக்க முடியுமோ? பறக்க முடியாது. அப்போ அதனால என்ன பிரயோஜனம்? அதுபோல நமக்கு கர்ணகலேபரங்களை எம்பெருமான் நமக்கு கொடுத்து அவன் பக்கல் வருவதற்கு எல்லாத்தையும் கொடுத்தா கூட நம்ம அவன் பக்கலே போகாமல் இதர விஷயங்களிலே நாம் மண்டிண்டு இருக்கும்போது அது எப்படி இருக்குன்னா, அது எம்பெருமானுக்கு அதி துக்கமாக இருந்து அது சிறகொழிந்த பட்சி போலே இருக்கு என்பதாக காட்டுகிறார். இப்படி இறகொடிந்த சிறகு இறகு எல்லாம் ஒன்றுதான். இறகொழிந்த பட்சி போலே கிடைக்கிற தசையிலே கரணாதிகளை கொடுத்து அவற்றை கொண்டு விபிச்சரியாதே தன்னை ஆசிரமித்து உஜ்ஜீவைக்காக, இந்த கள்ளகரங்களை கொடுத்தது அவனை பாடுவதற்கு, அவனை பார்ப்பதற்கு, அவனை ஜெபிப்பதற்கு, அதையெல்லாம் விட்டுட்டு தன்னை ஆசிரியத்து உஜ்ஜீவைக்காக உடலாக அபுருஷேயமாய், அவன் அபுருஷேயம் நித்திய நிர்தோஷமாய் நித்தியமாக இருக்கான், நிர்தோஷமாக இருக்கான், சுதப்பிராமாணமாக இருக்கான். சுதப்பிராமாணம் தானே தன்னை காட்டி கொடுக்குறான். அவனை காட்டி கொடுப்பதற்கு ஒன்றும் வேண்டுமில்லை. வேதத்தையும் அவர் காட்டி கொடுப்பதற்கு எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரமா அங்கே இருக்கார். அப்படின்னா சுதப்பிராமான்னா அங்கே இருக்கார். சரி, அப்படி இல்லை அப்படின்னா திவ்யதேசம் இல்லாத ஊரில் வாழ்கிறோம் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளுக்கெல்லாம் வேதத்தை கொடுத்தார். தத்து உபபிரமணங்களாக ஸ்மிருதி இதிகாச புராணாதிகளையும் பிரவர்த்திப்பித்த விடத்திலும், இதிகாசம் புராணம் சம்ஸ்கிருத வேதம் பூரா சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அது ஸ்வரம் மாற்றி சொன்னால் அதனுடைய அர்த்தமே விபரீதமாயிடும். அப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, சரி அதுக்காக வேண்டி இதிகாச புராணாதிகளையும் பிரவர்த்திப்பித்த இடத்திலும் அந்த சாஸ்திர அபியாசத்துக்கு அந்த அநேக யோக்கியதை வேண்டுகிறார். ஒரு சாஸ்திர அபியாசம் பண்ணணும்னா அதுக்கு அநேக யோக்கியதை வேணும். இப்போ இந்த வியாகரண சாஸ்திரம் படிக்கணும்னா வியாகரண சூத்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல அதுக்கு முக்கியமான சூத்திராணி மாகேஸ்வர சூத்திராணிங்கிற ஐவர்களுக்கு எவோங்க ஐவச்சு ஐவர்கள் நிஞ்சமஞ்சம் ஜபஞ்சு கடது சுத்தப கடது காப்பாச்சாடாதோ ஜடது சரி ஹல் அப்படிங்கிற இந்த 14 சூத்திரங்கள் தெரியுது. இந்த 14 சூத்திரங்க அப்புறம் அச்சு என்ன ஹல் என்ன அது அது அதெல்லாம் வியாக்கரணம் படிக்கிறோம்னு சொல்லு. இப்படி ஒவ்வொரு சாஸ்திரம், அப்புறம் தர்க்க சாஸ்திரம் படிக்கணும், அப்புறம் மீமாம்ச சாஸ்திரம் படிக்கணும், பூர்வ மீமாம்சம் படிக்கணும், உத்தர மீமாம்சம் படிக்கணும், அப்புறம் கல்பம் படிக்கணும், ஜோதிஷம் படிக்கணும். இப்படி சாஸ்திரங்கள் அநேக சாஸ்திரங்கள் இருக்கிறபடினாலே எல்லா சாஸ்திரத்திலையும் படித்து வர்றதுக்கு டைம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும். அந்த சாஸ்திர அபியாசத்துக்கு அநேக யோக்கியதை வேண்டும். ஒவ்வொன்றும் போனோன்னா நிகண்டு படிக்கணும், கல்பம் படிக்கணும், அப்புறம் அமரகோஷம் படிக்கணும், வியாக்கர சூத்திரம்லாம் படிக்கணும், பிரம்மசூத்திரத்துக்கு பிரம்மசூத்திர விற்பி சூத்திரங்கள்லாம் படிக்கணும், அப்புறம் சூத்திரம் அதுக்கு விற்பி, அதுக்கப்புறம் அதுக்கு பாஷ்யம் அப்படின்னு அது போயிட்டே இருக்கும். இப்படி எல்லாத்தையும் படிக்க வேண்டியிருக்கு. அப்படி சாஸ்திர அபியாசத்துக்கு அநேக யோக்கியதை வேண்டுகையாலே ரொம்ப யோக்கியதை வேணும். ஒவ்வொருத்தருக்கு வியாகரணம் தான் வரும், ஒருத்தருக்கு தர்க்கம் தான் வரும், ஒருத்தருக்கு மீமாம்சம் தான் வரும், ஒருத்தருக்கு ஜோதிஷம் தான் வரும். இப்படி சதுசாஸ்திர பண்டிதராக இருக்கிறவா ரொம்ப விரளமாக இருப்பான். இப்படி அவளியாலே ஞானம் பிறந்து அந்த சாஸ்திரத்தை படித்து அதனாலே ஞானம் பிறந்து சேதனர் உஜ்ஜீவிக்கை அரிதாக இருக்கிறபடியே இப்படி இதெல்லாம் நடக்கிற காரியமா? காலமோ நமக்கு அல்ப காலம், க்ஷணபங்குரோயம்
தேகா அப்படின்னு மின்னின் நிலையில் மண்ணீர் ஆக்கைகள் இப்படி இருக்கும்போது உஜீவிக்கு அரிதாக இருக்கிறபடியை திருவுள்ளம் பற்றி இது எம்பெருமான் இது புரிஞ்சுட்டான். இது ரொம்ப கஷ்டம், சாஸ்திரம் படிக்கிறதே பகுக்லேசம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு சகல சாஸ்திர தாத்பரியங்களையும் சங்கிரகமாக இவர்கள் அதிகலாம்படி பண்ண வேணும் என்று. இதனால எல்லா சாஸ்திரத்தையும் அப்படி கடைஞ்சி தயிர் எடுக்கிறான், தயிர்பானையில் எடுக்கிறாப்புல எல்லா சகல சாஸ்திர தாத்பரியங்களையும் சங்கிரகமாக இவர்கள் எல்லாத்தையும் சுருக்கி சொல்லிடுவோம் அப்படிங்கிறத அறியலாம்படி பண்ண வேணும் என்று சொரூப உபாய புருஷார்த்த யாதாத்மிய பிரதிபாதகமான ரகசிய திரயத்தையும் சுயமேவ ஆச்சாரியனான் என்று பிரகாசிப்பித்து அருளினான். இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்புறம் அதை மனசில் தாரணம் பண்ணிக்கணும், முதல்ல அது கற்றுக்கணும், அப்புறம் தாரணம் பண்ணிக்கணும், அப்புறம் அது திருப்பி சொல்ல தெரியணும். இவ்வளவு இருந்தும் அது ரொம்ப ஒவ்வொரு காலமாகும். இதையெல்லாம் எம்பெருமான் திருவுள்ளப்படுத்தி இந்த வேதாத்தியனமோ இதிகாச புராணங்களோ இந்த சாஸ்திரங்கள்லாம் என்னைக்கு படித்து என்னைக்கு வருது அப்படிங்கிறத திருவுள்ளம் பற்றி இந்த சகல சாஸ்திர தாத்பரியங்களையும் சுருக்கமாக சங்கிரகமாக இவர்கள் அதிகலாம்படி பண்ண வேணும் என்று சொரூப உபாய புருஷா யாதாத்மிய பிரதிபாதகமான இந்த ரகசியத்திரத்தையும் சொரூபம் உபாயம் புருஷார்த்தம் இந்த யாதாத்மியம்னா அப்படியே வஸ்துஸ்திதி இருக்கிறது அப்படியே காட்டுறது, பிரதிபாதகமான அப்படின்னா சொல்லப்படுகின்ற ரகசிய திரயத்தையும் இந்த ரகசிய திரயம் இந்த மூணு திருமந்திரார்த்தம் துவயம் சரமஸ்லோகம் சுயமேவ ஆச்சாரியான் என்று பிரகாசித்து அருளினான். இவன் தானாகவே ஆச்சாரியனாக இருந்து இந்த திருமந்திரார்த்தத்தை உபதேசித்தான். அதில் திருமந்திரத்தை ஸ்ரீ பத்ரிகாசிரமத்திலேயே ஸ்வ அம்சபூதனான நரன் விஷயமாக பிரகாசிப்பித்தான். அதில் அந்த மூணில் திருமந்திரத்தை முதலே இருக்கக்கூடிய திருமந்திரத்தை ஸ்ரீ பத்ரிகாசிரமத்திலே, ஸ்ரீ பத்ரிகாசிரமம் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்திலே ஸ்வ அம்சபூதனான நரன் விஷயமாக அவனுடைய அம்சபூதன் தானே, ஆமாம், தானே சிஷ்யமாகவும் தானே ஆச்சாரமாகும். அதனால அம்சபூதனான நரன்கிறது தனியாக தானே தான், அவன் நரன் ஒருத்தரை படைக்கிறான். பூதனான நரன் விஷயமாக பிரகாசிப்பித்தான். திருமந்திரார்த்தத்தை பத்ரிகாசிரமத்திலே தானே ஆச்சாரியனாகவும் இருந்து தானே சிஷ்யனாகவும் இருந்து திருமந்திரார்த்தத்தை ஸ்ரீ பத்ரிகாசிரமத்திலே அருளை செய்தார். அப்புறம் துவயத்தை ஸ்ரீ விஷ்ணுலோகத்திலே சர்வ மகரிஷியான பிராட்டி விஷயமாக பிரகாசிப்பித்தார். துவயம் அதை விஷ்ணுலோகத்திலே மகரிஷியான பிராட்டி விஷயமாக பிரகாசித்தார், பிராட்டிக்கு உபதேசம் பண்ணிட்டார். சரமஸ்லோகத்தை திருத்தேர்தட்டிலே ஆசிரிதனான அர்ஜுனன் இவனை ஆசிரியம் பண்ணான். அர்ஜுனன் தானாக அது ஒருத்தர் படிக்க கூப்பிட்றான்னா வாடா வாடான்னு கூப்பிடணும். திருசங்கரம் படிக்க வரியா, முக்தாவளி படிக்க வரியா, வாடா வாடான்னு நம்ம கூப்பிட்றா போல அர்ஜுனனை கண்ணன் வாடா வாடான்னு கூப்பிட்டான். அவன் கூட்டு தான் அர்ஜுனன் வந்ததானே தானே அவனை தேத்தினான். அர்ஜுனன் முதல்ல தானே கிருஷ்ணா எனக்கு இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லலை. இவனுக்கு கேட்காத வாழ்க்கை சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு சாஸ்திரம். யாருக்கு ருச்சி இருக்கோ அவள் கேட்பா, அப்போ கேட்குற வாழ்க்கை நீ சொல்லுன்னு. அதனால் என்ன பண்ண அர்ஜுனனை தன்னை கேட்கும்படி பண்ணி அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினான். அர்ஜுனன் முகேன நம்ம எல்லாருக்கும் கிடைத்தது. அப்படி சரமஸ்லோகத்தை திருத்தேர்தட்டிலே ஆசிரிதனான அர்ஜுனன் விஷயமாக பிரகாசிப்பித்தான். ஆகையாலே லட்சுமிநாத சமாரம்பாம் என்று குரு பரம்பாதியிலே ஈஸ்வரனை அனுசந்திக்கிறது. அதனால் குரு பரம்பரை நம்ம சம்பிரதாயம் எப்படின்னா லட்சுமிநாத சமாரம்பாம் இப்படி எம்பெருமான் இந்த 3 மந்திரத்திரத்தையும் 3 இடத்திலே 3 பேருக்கு உபதேசித்தான். ஆகவே லட்சுமிநாத சமாரம்பாம் என்று குரு பரம்பாதியிலே ஈஸ்வரனை அனுசந்திக்கிறது. இனி இந்த ரகசிய திரையந்தான் சப்தம் சுக்கிரகமாக இருந்ததே ஆகிலும் இனி மேற்கொண்டு இந்த
இந்த ரகசியத்ரயம், இந்த 3 ரகசியமும் சப்தம் சுக்ரகமாக இருந்ததே ஆகிலும், இந்த ரகசியங்களாம் சப்தம் சுக்ரகமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமான சப்தங்கள் கிடையாது, சம்ஸ்கிருத சப்தங்கள் ரொம்ப கிடையாது, இது மணிப்பிரவாளத்திலே இருக்குது, தமிழ்லே இருக்குது. அப்படி இருக்க போதிலும் அர்த்தம் உபதேச கம்யமாகையாலும், சரி அர்த்தத்தை பார்த்தா அர்த்தத்தை உபதேசம் சொல்லி ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதை அறிந்தே எல்லோருக்கும் உஜீவிக்க வேண்டுகையாலும் அந்த ரகசியத்திரயத்திலும் பூர்வாச்சாரர்களுடைய உபதேச பரம்பரை பிராப்தமாக அர்த்த விசேஷங்களை சர்வருக்கும் சுகரமாகவும் சுவியக்தமாகவும் பிள்ளைலோகாச்சாரியார் தம்முடைய பரமகருபையாலே இப்பிரபந்த முகேன அருளை செய்கிறார். பிள்ளைலோகாச்சாரியார் இந்த பிரபந்த இந்த முமுட்சுப்படி பிரபந்த முகேன மூலமாக எப்படின்னா அந்த ரகசியத்திரயத்திலும் பூர்வாச்சாரர்களுடைய உபதேச பரம்பரை, அதான் சொன்னேன் இல்லையா, ஓரான் வழியாக உபதேசித்தார் வேணும் அப்படின்னு, அப்படி தான் அந்த வந்திருக்கு எம்பெருமானார் கால வரையும். அதுக்கப்புறம் அவர் பேசி வரம்பெடுத்தார் பெண்ணு இந்த வரம்பை அறுத்து யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவளுக்கெல்லாம் கொடுக்க சொன்னார். அப்படி அந்த ரகசியத்திரயத்திலும் பூர்வாச்சாரர்களுடைய உபதேச பரம்பரா பிராப்தமான அர்த்த விசேஷங்களை சர்வருக்கும் சுக்ரமாகவும் சுவியக்தமாகவும், எல்லாருக்கும் சர்வருக்கும் சுக்ரமாகவும் சுவியக்தமாகவும் பிள்ளைலோகாச்சாரியார் தம்முடைய பரமகிருபையாலே இந்த பிரபந்த முகேன அருளி செய்கிறார். இந்த மோட்சப்படியை அவர் அருளி செய்கிறார். சுவாமி மனோஹர மாமுனிகள் அவதாரியை காண்கிறார். முன்பே ரகசியத்திரிய விஷயமான 3 பிரபந்தங்கள் இட்டருளி இருக்க செய்தேயும் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் சாதித்த கடைசி கிரந்தம் இந்த மோட்சப்படி தான். இதற்கு முன்பே அப்படின்னு காமிக்கிறார். முன்பேனா இந்த கிரந்தம் பண்ணுவதற்கு முன்னாடி ரகசியத்திரிய விஷயமான 3 பிரபந்தங்கள், அதை 3 சொன்னேனே, என்னென்ன, தனித்வயம், தனி சிரமம், தனி சரமம், தனி பிரணவம், இந்த 3 தனித்தனியாக பண்ணியிருக்கு. அப்படி இருக்க செய்தேயும் அதில் யாதிருச்சிகப்படி இது அந்த இந்த 3 சொன்ன 3 தனித்தயம், தனிசிரமம், தனி பிரணவம் பண்ணியிருந்தாலும் கூட இந்த ரகசியத்திரய விஷயமாக 5 கிரந்தங்கள் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். அது இதெல்லாம்னா யாத்திரிச்சப்படி, சிவப்படி, பரந்தபடி, முமுட்சுப்படி, தனிப்பிரவணம், தனித்தயம், தனிசிரமம், சாரசங்கிரகம். அதில் யாதிருச்சிகப்படி அதிசங்கிரகமாகையாலும், யாதிருச்சிகப்படின்னு ஒரு கிரந்தம், அந்த 2-3 பேஜ் தான், ரொம்ப சுருக்கம். யாதிருச்சிகப்படி அதிசங்கிரகம்னா ரொம்ப சங்கிரகம், ரொம்ப குட்டி, ரொம்ப சின்னது. சரி, பரந்தபடி இருக்குது. பரந்தபடி அதிவிஸ்திருதமாகையாலும் யாதிருச்சிகப்படியிலே இந்த ரகசியத்திரயத்தை சொல்லியிருக்கார், பரந்தபடியிலையும் சொல்லியிருக்கார். யாதிருச்சிகப்படியில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ரொம்ப சங்குச்சிதமாக சுருக்கி சொல்லிட்டார். பரந்தபடியில் பெருசாக சொல்லியிருக்கார். அது 70, 75, 80 பக்கம் போகும், அது சொல்லியிருக்கார். இப்படி சியப்பதிப்படி உபயதோஷம் எண்ணிக்கை இருந்தே ஆகிலும், அப்போது யாதிருச்சிகப்படி சின்னது, பரந்தபடி பெருசு, சியப்பதிப்படி இந்த 2 தோஷமும் இல்லை. எந்த 2 தோஷமும்? சின்னதும் இல்லை, சின்னதும் இல்லை, பெருசும் இல்லை. அப்படி இருக்கிறதுனால அடுத்தது என்ன பண்ணாருன்னா சியப்பதிப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கு. அந்த சியப்பதிப்படி உபயதோஷமும் இன்னைக்கு இருந்ததே ஆகிலும். உபயம்னா 2, இந்த 2 தோஷமும் இல்லாதனால இந்த 2 தோஷமும் கிடையாது. எதில்? சிவப்பதிப்படியில். யாதிருச்சிகப்படி பெருசு, யாதிருச்சிகப்படி சின்னது, பரந்தபடி பெருசு, இந்த 2 தோஷமும் இல்லாமல் சிவப்பதிப்படி இருக்கு. இந்த உபதேசம் எண்ணிக்கே இருந்தே ஆகிலும் இந்த சிவப்பதிப்படியில் ஒரு தோஷம் இருக்கு. அது என்ன தோஷம்னா அதில் சம்ஸ்கிருத வாக்கிய பகுலமாகையாலே அதில் நிறைய சம்ஸ்கிருத சப்தம் அதில் கலந்துருக்கு. அதனால் பெண்ணுக்கும் பேதைக்கும் அதிகரிக்க போகாமையாலும், பேதைன்னா நன்றாக அறிவு இல்லாதவர், அதை புரிஞ்சிக்கத்தக்க அறிவு, அது என்ன சப்தார்த்தம் இருக்குது அதை புரிஞ்சிக்கத்தக்க அறிவு இல்லாதவரும் பெண்ணுக்கும் பேதைக்கும் அதிகரிக்க போகாமல் போயிடுது. அதனால் இந்த சிவப்பதிப்படியும் அவருக்கு பண்ணி திருப்தி இல்லை, யாதிருச்சிகப்படியும் பண்ணி மனசு திருப்தி இல்லை,
பறந்தபடியும் பண்ணி திருப்தி இல்லை. ஆகையாலே திரிவித தோஷமும் இல்லாதபடி, இந்த 3 வித தோஷமும் இல்லாமல் இன்னமும் ஒரு பிரபந்தம் இட வேணும் என்று திருவுள்ளம் பற்றினார். இன்னொரு கிரந்தம் பண்ணியே ஆனோம் அப்படின்னு சுவாமி பிள்ளையார் சங்கல்பம் பண்ணிட்டார். எல்லாவற்றிற்கும் பின்பிரே இந்த முமுட்சுப்புடியாயிரை பிரபந்தம் இட்டு அருளி ஆயிற்று. ஆகையிலே அல்லாத பிரபந்தங்கள் கிடக்க, அதனால் அல்லாத 18 17 கடக்க இத்தை எல்லோரும் அதிகரித்து போடுகிறது. அதனால இந்த மோட்சப்படி ஆர்வத்தர் காலக்ஷேபம் பண்ணிட்டாலோ அவளுக்கு அஷ்டாதச ரகசியம் பண்ணின அதில் முக்கால்வாசி அதனுடைய அர்த்த ஞானங்கள் அது எல்லாம் இவருக்கு வந்துடும் அப்படின்னு மாமணிகள் சாதிக்கிற. இந்த அதில் யாதிரிச்சிக்கப்படியில் அது ஒன்று பெருசாக இருக்குது, பறந்தபடி பெருசாக இருக்குது, யாதிரிச்சபடி சின்னதாக இருக்குது, சிவப்பதுபடி சம்ஸ்கிருத சப்தங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. ஆகவே இந்த 3 தோஷமும் இல்லாமல் ஒரு கிரந்தம் பண்ணணும்னு இந்த முமுட்சுப்புடி கிரந்தத்தை கடைசியிலே பண்ணினார். ஆகையிலே அல்லாத பிரபந்தங்கள் கிடக்க இதை எல்லோரும் அதிகரித்து போகிறது. இன்னமும் பூர்வ பிரபந்தங்களில் அனுப்தமான அர்த்த விசேஷங்களும் இப்பிரபந்தத்தில் உண்டாகையாலும். அப்புறம் சொல்ற பூர்வ பிரபந்தங்கள், பூர்வனா இதுக்கு முன்னாடி பண்ண 17 கிரந்தங்கள், அதில் இருக்கிற அர்த்த விசேஷங்கள் எல்லாம் இந்த கிரந்தத்திலே, இந்த பிரபந்தத்திலே, இந்த முமுட்சுப்புடி கிரந்தத்திலே உண்டாகையாலும் இதுவே எல்லாருக்கும் ஆதரணீயமாக இருக்கும் அப்படின்னு சுவாமி மனோவாள மாமணிகள் இதுக்கு அவதாரிகள் அவசியம். சிவபதியாய் ஸ்ரீவகண்ட நிகேதனாய் நித்தியமுக்தானுபாவியனாய் நிரதிசி ஆனந்தயுக்தனாய் இருக்கிற சர்வேஸ்வரன் அந்த நித்திய சூரிகளோ உபாதி தன்னை அனுபவித்து நித்திய கைங்கரியரசராய் வாழ்கைக்கு பிராப்தி உண்டாயிருக்க செய்தேயும் அத்தை இழந்து அசன்னேவைங்கிறபடியே சத்கல்பராய் கிடைக்கிற சம்சாரி சேதனுடைய இளவை என சந்தித்து அத்தியந்த வியாகுல சித்தனாய் இவர்கள் கரணகலேபரங்களை இழந்து இரகுடைந்த பட்சி போலே கிடைக்கிற தசையிலே கரணாதிகளை கொடுத்து அவற்றை கொண்டு விசிறியாதே தன்னை ஆசிரியப்பித்து உஜ்ஜீவைக்கு உடலாக அபுருஷேயமாய் நித்திய நிர்தோஷவுமாய் சுதப்பிராமாணமான வேதத்தையும் தத் உபபிரம்மங்களான ஸ்மிருதி இதிகாச புராணாதிகளையும் பிரவர்த்திப்பித்து இடத்திலும் அந்த சாஸ்திராபியாசத்துக்கு அநேக யோக்கியதை வேண்டுகையாலே அவளியாலே ஞானம் பிறந்து சேதனர் உஜ்ஜீவைக்கை அரிதாயிருக்கிறபடியை திருவுள்ளம் பற்றி சகல சாஸ்திர தாத்பரியங்களையும் சுக்ரகமாக இவர்கள் அறியலாம்படி பண்ண வேணும் என்று சொரூபோபாய புருஷார்த்த யாதாத்மிய பிரதிபாதகமான ரகசியத்தையும் சுயமேவ ஆச்சாரியனாயன் என்று பிரகாசிப்பித்து அருளினான். அதில் திருமந்திரத்தை ஸ்ரீ பத்ரிகாசிரமத்திலே ஸ்வம்சபூதனான நலன் விஷயமாக பிரகாசிப்பித்தான். துயத்தை ஸ்ரீ விஷ்ணுலோகத்தில் சுமகிருஷியான பிராட்டி விஷயமாக பிரகாசிப்பித்தான். சர்மஸ்லோகத்தை திருத்தேர் தொற்றிலே சுவாசிரிதனான அர்ஜுனன் விஷயமாக பிரகாசிப்பித்தான். ஆகையிலே லட்சுமிநாத சமாரம்பாம் என்று குரு பரம்பராதிகளே ஈஸ்வரனை என சந்திக்கிறது. இனி இந்த ரகசியத்திரையந்தான் சப்தம் சுக்ரகமாயிருந்ததேயாகிலும் அர்த்தம் உபதேச கம்யமாகையாலும் அதறிந்தே எல்லோருக்கும் உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் அந்த ரகசியத்திரயத்திலும் பூர்வாச்சாரருடைய உபதேச பரம்பரா பிராப்தமான அர்த்த விசேஷங்களை சர்வருக்கும் சுக்ரகமாகியும் சுபிக்தமாகியும் பிள்ளை லோகாச்சாரியர் தம்முடைய பரமகிருபையாலே இப்பிரபந்தமுகேன அருளி செய்கிறார். முன்பே ரகசியத்திரே விஷயமாக 3 பிரபந்தங்கள் இட்டருளி இருக்கச் செய்தேயும் அதில் யாதிருச்சிகப்படி அதிசங்கிரகமாகையாலும் பரந்தபடி அது விஸ்திருதமாகையாலும் சிவப்பதிப்படி உபயதோஷம் எண்ணிக்கே இருந்த போதிலும் சம்ஸ்கிருத வாக்கிய பகுலமாகையாலே பெண்ணுக்கும் பேதைக்கும் அதிகரிக்கப் போகாமையாலும் திருவித தோஷம் இல்லாதபடி இன்னமும் ஒரு பிரபந்தம் இட வேண்டும் என்று திருவுள்ளம்பத்தி எல்லாவற்றுக்கும் பின்பிரே மூக்ஷுப்படியாகிற பிரபந்தம் இட்டருளிட்டு ஆகையிலே அல்லாத பிரபந்தங்கள் கிடக்க இதை எல்லாரும் அதிகரித்து போகிறது. இன்னமும் பூர்வ பிரபந்தங்களில் அனுக்தமான அர்த்த விசேஷங்களும் இப்பிரபந்தத்திலே உண்டாகையாலும்
இதுவே எல்லோருக்கும் ஆதரணியமாக இருக்கும் அப்படின்னு சுவாமி மணவாள மாமனிகள் இந்த மூச்சுப்படிக்கு அவதாரிக்கிறார். மேலே சூத்திரங்கள், ஒவ்வொரு சூத்திரங்களும், சூத்திரம்னா சூச்சனா சூத்திரம், சில்பாட்சரம், அசந்தித்தம், சாரவது, விஸ்வதோமுகம் அப்படின்னு சூத்திரத்துக்கு லட்சணம் சொல்லுவாங்க. அதில் புலராஜார்கள் செய்த மூச்சுப்படி திருவாந்த பிரகத்திலே மூலம் முதல் சூத்திரம் அது மட்டும் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு மேலே கோவில் போகிறதுனால மணியும் ஆயிரத்தி நினைக்கிறேன். முமுட்சுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3 அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முமுட்சுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3. உலகாச்சாரியார் பரமகிருபையாலே இந்த முமுட்சு படினா அப்படி அது என்னன்னு சொல்லணும்னா, படி அப்படிங்கிற சமசப்தத்துக்கு மியூட்ல போடணும், யாரோ பேசுங்க. படிங்கிற சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தம் தமிழ்ல. அதுல ஒரு அர்த்தம் அப்படின்னா அதுக்கு சோபானம்னு பேர். சோபானம்னா படி, படி ஏறிதானே ஆசிரியர் வரணும். அதாவது முமுட்சுகளுக்கு படி. முமுட்சுன்னா என்னன்னா, மோட்சத்திலே யாருக்கு இச்சை இருக்கோ அவ முமுட்சு. சாப்பாட்டில் யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவ புபுக்ஷு. மோட்சத்திலே யாரு இஷ்டம் இருக்கோ அவ முமுட்சு. அப்புறம் யாருக்கு ஜிக்ஞாசா ஆசை இருக்கோ அவ ஜிக்ஞாசா. அவளுக்கு ஒரு விஷயத்தில் பிரம்மத்தில் யாருக்கு ஞானம் வரணும்னு ஆசைப்படுறாளோ அவெல்லாம் பிரம்ம ஜிக்ஞாசா போயிடுறாங்க. இப்போ முமுட்சுக்குன்னா மோட்சத்திலே ஆர்த்தி உடையவர்கள், ஆசை உடையவர்கள் முமுட்சு. அந்த முமுட்சுக்கு என்ன படி, அதுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிற ஒரு படி விடுறேன். படினா சோபானம் ஏறது. படிக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அப்போ ஒரு படி அரிசி, 2 படி அரிசி, அதுவும் படி தான். ஆற்றுல படியேறி வருது, அது சோபானம், அதுவும் படி தான். இவர் படி அப்படி, இவர் படி அப்படி, என் படி அப்படி, உன் படி என்ன அப்படின்னா இவருடைய அபிப்பிராயம் இப்படி, இவருடைய அபிப்பிராயம் இப்படி, அடியனுடைய சுவாமி தேசிகன் அவருக்கு இன்னைக்கு திருநட்சத்திரம். அவர் இடத்துல சாப்பிடுகிறார், என்படியே பாட உன்படியே அருளாய், அருள்மிகு ஆரண தேசிகனே அப்படின்னு அவருடைய பிள்ளை நயனாச்சான் பிள்ளை என்றாதியில் என்படியே பார்க்காதே, என்படி நான் நினைக்கிற பார்த்து தப்பாக இருந்தாலும் இருக்கும், என்படியை பாராது உன்படியே அருளாய், உன்னுடைய படியே பார்த்து அருள்னா உன்னுடைய திருவுளத்தில் இருக்க உன்படி என்படி அப்படின்னு படிங்கிறதுக்கு அதிக சப்தம். இந்த இடத்துல நமக்கு என்ன அர்த்தம்னா மூக்ஷுப்படி அர்த்தம்னா முமுட்சுக்களுக்கு மோட்சத்திலே இச்சையுடையார்களுக்கு படி, அதுக்கு ஒரு சோபானம் என்ன அப்படின்னா இந்த திருமந்திரார்த்தம் சரமஸ்லோகம் துவயம் இந்த படிகளை தெரிஞ்சுட்டு இதனுடைய அர்த்த விசேஷங்களை தெரிஞ்சுட்டா இவாளுக்கு மோட்சத்திலே இச்சையுடையார்களுக்கு இவாளுக்கு இது தெரிஞ்சுக்கணும். இந்த 3 மந்திர ரத்னத்தையும் இந்த ரகசிய திரயத்தையும் தெரிஞ்சுட்டா அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அது அவளுக்கு சமாசனம்லாம் ஆகி ஒரு ஆச்சாரியன முகேன அந்த மந்திரார்த்தத்தை அவர் பெறணும். அந்த மந்திரார்த்தத்தை பெற்று அதோடு சும்மா இருந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தினுடைய மேன்மை என்ன, மந்திரத்தினுடைய பொருள் என்ன, அதனுடைய மேன்மையினாலே நமக்கு அதில் அனுசந்தானம் பண்ணுறதுனால நமக்கு என்ன அதனுடைய ஒரு பலன் கிடைக்கும், அதையெல்லாம் மேலே ஒவ்வொரு இது சொல்கிறார். அதில் முதல் சூத்திரத்திலே முமுட்சுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3 என்பதாக 3 ரகசியங்கள் முமுட்சுக்கு தெரியணும். மோட்சத்திலே இச்சையுடையார்களுக்கு அறிய வேண்டும். பாருங்க, இதை மணிப்பிரவாளம் தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்த ஒரு நடை. முமுட்சுங்கிறது சம்ஸ்கிருதம், உக்கு அப்படிங்கிறது தமிழ், அறிய வேண்டும் தமிழ், ரகசியம் தமிழ் கிடையாது, அது சம்ஸ்கிருதம். 3 இந்த தமிழ். அதாவது முமுட்சுவுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3 அப்படிங்கிறத முதல் சூத்திரம். இந்த சூத்திரத்தினுடைய வியாக்கியானத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இதுக்கு சாற்றும் போது அனுசந்திக்கின்ற தனியன் இருக்கு இந்த கோதில் உலகாசிரியன் கூறகுலோத்தனாதன், இது வானமாவளஜி அருளி செய்தது. அது நமக்கு அது ஒரு பெருமை நமக்கு. இந்த கோதில் உலகாசிரியன் கூறகுலோத்தமர், வாலி குலாசிரியன் வாலியவன் மண்ணுலகம் வாலி முடும்பை, அடுத்தது ஓதும் முடும்பை உலகாசிரியர். ஆமாம், தீதில் திருமணியாளர்
ஆமாம் திருமலை ஆமாம் திருநாவினுடைய பிறா தாதருடன் போத மணவாள மாமுனி பொன்னடிகள் போத்துவனேன்னு யார் சொல்றா? வனமாமணி ஜெயசுவாமி சொல்கிறார். அவர் ஏற்றின தனியன், அவர் ஏற்றின செயல்னு சொல்கிறார். அதனால் வாலி உலகாசிரியன் வாலி இந்த முடும்பைங்கிற இருக்க, முடும்பை வம்சத்தார் இருக்கா. ஆனால் முடும்பைங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்துக்கிட்ட எங்கேயோ இருக்குதுன்னா யாருக்கும் அதான் முடும்பைன்னு மாநகரம்னு கிரந்தத்தில் இருக்குது. முடும்பை எங்கே இருக்குது அப்படின்னா அது சரி இப்போ எங்கே இருக்குன்னா சரி யாருக்கும் தெரியல, எங்கே பார்த்து. ஆனால் நம்ம மாணவாவோட ஜியர் பிரதம பொன்னடிகால் ஜியர் இருந்த காலத்தில் அப்போ முடும்பை இருந்திருக்கு. அப்போ ஒரு 600-650 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த முடும்பைங்கிறத எடுக்கிறார். பார்த்து சொல்லுவோம். இந்த 3 இதுவும் நம்ம பொன்னடிகால் சாதித்த தனியன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமை. அந்த தனியனை அனுசரித்து இன்னைக்கு காலட்சேபத்தோட கோதிலுலகா சிறிகன் கூறுகுலோ தமர்தாதர் தேதல் திருமலையாழ்வார் செடுங்குறவை மணவாளர் போதுபகல் திருநாவீருடைய வீரான் தாதருடன் போத மணவாள முனி பொன்னடிகள் போத்துவனே வாடி உலகாசிரியன் வாடியவன் மண்ணுகளம் ஆடி உடும்ப என்னும் மாநகரம் ஆடி மனம் சூழ்ந்த பேரின்பமல்கு மிகு நல்லா இனம் சூழ்ந்திருக்கும் இருப்பு போதுமுடும்பை உலகாசிரியன் அருளையது மரபாது எம்பெருமான் நீதி விடுவா திருநல்லூர் மாமரையோன் பாதம் தொழுவாருக்கு ஆராதய நமஸ்ரீ ஸ்ரீநாதி நகர ஜென்மனே பராப்ராப்த வெங்கரிதாரணி ஆபாதந்தி பத்யாதிகுணாநீந்த பிரமவந்தே அம்பஜாமாதயோகீந்திர பதரே காரணம் சதா சதாயத்தான் ரமானுஜமுனிம் ஸ்ரீமச்சடார் கிரஜிராஜ் சம்மிஜா மாதர் மாநகரி யோகி பதாந்த பக்தம் சுத்தியந்தே சுகபோதர் சம்பிரவீணம் ரமானுஜம் ருமாஸ்யாமः ஸ்ரீமச்சடாரிதிராதிகிரமாம் சம்யோபேந்திர ககனாதி முனீந்திர பக்தம் வேதாந்த யக்ம விசதீகரண பிரவீணம் ராமானுஜம் முனிவரம் ருமாஸ்ரயாம ஆழ்வார் பகவானாதியே பிரலோகாச்சாரி சரணம்.